நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு புதிய ஒரு செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது வேதாந்தத்துல மிகவும் புரியாத, ஜனங்களால் அறிந்து கொள்ள முடியாத, இது என்னவென்று கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை உங்களோடு பேச நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன். என்னன்னு கேட்டா 666 இந்த 666 என்பது நிறைய பிரிவினை சபையார் இதை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை அறியாதபடிக்கு அவரவர்கள் உள்ளத்துல என்ன தோன்றுகிறதோ, அதாவது இந்த உலகத்தினுடைய இந்த விஞ்ஞான வளர்ச்சி எதுவோ அதை பார்த்து அதுவாக இது இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய மனதில் தோன்றினவைகளை ஜனங்களை பயமுறுத்தக்கூடிய அளவுல இதை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை குறித்து உங்களோட மிகவும் தெளிவாக குறுகிய நேரத்துல பேச அடியேன் மிகவும் வாஞ்சியா இருக்கு. 666 இந்த வசன பகுதியை நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வசனம் 18 வாசிக்கிறேன். இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஒரு சிலருக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, வேதாந்தத்துல மிருகம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ராஜாவை குறிக்கிறது, ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த வசனங்களுக்கான தீர்க்க தரிசன வசனங்கள் தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. தானியேல்ல ரோம் அந்த அரசாட்சியில வரக்கூடிய மிகவும் கொடூரமான ஒரு அரசர்களை இப்பேற்பட்ட மிருகம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலும் தானியேலும் பேசியிருக்கார் பரிசுத்த ஆவியானவர். இந்த அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னா, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், யோவான் சொல்றாருங்க. அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வர கண்டேன் என்று சொன்னார். அந்த ரோம பேரரசுல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான அரசர்கள் வரப்போகிறதை இங்கே தானியேல் சொல்றார். இந்த வசனம் நாம் பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம், கவனிங்க. தானியேல் 7 வசனம் 7 வாசிக்கிறேன். இங்க தானியேல் தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். 4ஆம் மிருகம் என்று சொன்னா ரோம பேரரசு குறித்து பேசுறார். முதல்ல பாபிலோன் பேரரசு, 2வது மேதிய பெர்சியா, 3வது கிரேக்கு சாம்ராஜ்யம், 4வது ரோம அந்த பேரரசை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி மூலமா தேவன் பேசுகிறார். ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துதமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன்
கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசித்தோம் இல்லையா, 10 கொம்புகள் என்று சொல்லி. அந்த ரோம பேரரசில் வரக்கூடிய கொடுமையான அந்த அரசர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொம்புகள் 7 தலைகள் என்பது ரோம பேரரசில் இருக்கக்கூடிய ராஜாக்களையும், 7 தலைகள் ராஜாக்களாக, 10 கொம்புகள் சிற்றரசர்களாக, அதில் இருக்கிற முடிகள் அதிகாரத்துவத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகளையும் தேவன் இப்படி ஒரு உருவக சூழ்நிலை இங்கு சொல்லியிருக்க. 7ஆம் அதிகாரம் இதுவே வெளிப்படுத்தும் விசேஷம் 17 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவைகள் 7 ராஜாக்களாம். அங்கே 7 தலைகள் என்று சொன்னோமே, படித்தோமே, அது 7 ராஜாக்களை இங்கே தானியேல் 17:10 சொல்லியிருக்கார். வேற வேற யோசனைகளுக்கு நான் போக வேண்டியதில்லை, வேதத்துல அதுக்கு பதில் இருக்கு. பாருங்க, அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அதாவது இந்த 7 தலைகளில மிக கொடூரமான ஒரு ராஜாக்கள் எழும்பினார்கள். 7 பேர். அந்த 7 பேர் யார் யாருன்னு சொன்னா, முதலாவது நீரோ என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா எழும்பினான். அவன் கிறிஸ்தவர்களை அதிக துன்பப்படுத்தினான். இவன் மாத்திரமல்ல, அந்த 7 தலைகள் யார் யாருன்னு சொன்னா, நீரோ, கல்பா, விக்டேலியஸ், வெஸ்பாசியன், தீத்து, டொமிஷியன், நெர்வா. அந்த 7 தலைகள், 7 ராஜாக்கள் இவர்கள். இது 1ஆம் நூற்றாண்டுல ரோம்ல தலைநகராக கொண்டு எருசலேம் மீது பரிசுத்தவான்களோட யுத்தம் செய்த ராஜாக்கள் இவர்கள் எல்லாம். யுத்தம் செய்தன்னு சொன்னா, கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியாக இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி மிகவும் கொடுமைப்படுத்தி கொலை செய்து கிறிஸ்துவை மறுதலிக்கவும், இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கட்டாயப்படுத்திட்டாங்க. இதுல நாம 6வதாக படிச்சோம் இல்லையா, டொமிஷியன் சொல்லிட்டு, இவன் தான் மிகவும் மோசமானவனாக எருசலேம் நகரத்துல ஆளுகை செய்து பரிசுத்தவான்களை மிகவும் கட்டாயப்படுத்தினான். என்ன கட்டாயப்படுத்தினான்னு சொன்னா, இவன் விக்கிரகங்களை தெய்வமாக உருவாக்கி அந்த விக்கிரகங்களான தெய்வங்கள் நான் தான் என்று சொன்னான். அதாவது ரோமர்களுக்கு ஒரு தெய்வ வணக்கம் இருந்தது. அந்த தெய்வ வணக்கத்துல ஒரு 3 தெய்வங்களை அவர்கள் தலையாக கொண்டு வணங்கி கொண்டு வந்தாங்க. அந்த தெய்வங்கள் நான் தான் என்று சொன்னான். மினர்வா எனக்கூடிய ஒரு தெய்வம், அதுக்கப்புறம் இன்னும் 2 தெய்வங்கள் வானத்து நட்சத்திரங்களை அவர்கள் தெய்வமாக வணங்கி அந்த தெய்வம் நான் தான் என்று சொன்னான். அதுல ஜூபிட்டர், ஜூனோ, நெர்வா என்று 3 தெய்வங்களை அவங்க வணங்கி கொண்டு வந்தார்கள் ரோமர்கள். அதுல இந்த டொமிஷியன் நான் தான் அந்த தெய்வம் என்று சொன்னான். இந்த 3 தெய்வங்களுடைய பெயர்களை தன்னுடைய கிரீடத்தில் அணிந்து கொண்டு அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஜூபிட்டரும் இந்த நெர்வாவும் ஜூனோவும் நான் தான் என்று சொன்னான். இதற்கு அநேக ஆசாரியர்களை ஏற்படுத்தினான், விக்கிரக ஆசாரியர்கள். இந்த விக்கிரக ஆசாரியர்கள் தலையில் இருக்கிற கிரீடத்தில் மாத்திரம் டொமிஷன் எழுதப்பட்டிருக்கும். அதை அவர்கள் அணிந்து கொண்டு ஆசாரிய வேலைகளை இவனை தெய்வமாக கொண்டு
அவங்க அந்த ஆசாரிகள் அந்த பணிவிடைகளை செய்வார். தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆசாரியர்கள் தேவனை மனதில் கொண்டு அந்த ஆசாரி ஊழியத்தை செய்வார்கள். ஆனா இந்த டொமிஷியன் தன்னை ஒரு தெய்வமாக, தன்னுடைய குடும்பத்தார் தெய்வத்துவம் உடையவர்கள் என்று சொல்லி தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் இஸ்ரவேல் மற்றும் ரோம் வரையிலும் விக்கிரகங்களினால அவன் நிறைத்தான். அந்த விக்கிரகங்கள் எதுன்னு சொன்னா டொமிஷனும் அவனுடைய குடும்பத்தாரும் விக்கிரகங்களாக உருவாக்கி நாங்கள் தான் தெய்வம் என்று எங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் கட்டாயப்படுத்தினார். இந்த கட்டாயப்படுத்துதல்னால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா வாசிக்கிறேன் கேளுங்க. 15வது வசனம் 13வது அதிகாரத்துல, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது மிருகம் என்று சொல்லக்கூடிய இவன் உருவாக்கின இந்த சிலை வழிபாடுகளை வணங்க வேண்டும். அந்த சிலை பாடுகள் யாருன்னு சொன்னா இவனுடைய சிலைகளும் இவனுடைய குடும்பத்தாருடைய சிலைகளும். நல்லா கவனிச்சுக்கீங்க. வணங்க வேண்டும், வணங்காதவர்களை கொலை செய்ய வேண்டும். வணங்குகிறதுனால அந்த விக்கிரகங்களுக்கு உயிர் கொடுத்ததாக, அதுக்கு சத்துவம் கொடுத்ததாக சொன்னா எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இவன் செய்ததுனால அதுக்கு உயிர் கொடுத்ததாக இவங்க சொல்லியிருக்காரு பரிசுத்தாவியானவர். விக்கிரகங்களுக்கு உயிர் எது? அதை வணங்கும் போது அது தெய்வமாக மாறுகிறது மனிதனுடைய பார்வையில். ஆனால் தெய்வம் இல்லையே. அப்படி இவன் ஒரு மிகப்பெரிய கொடூரம் உள்ளவனாக மாறி இவனை வணங்காதவர்கள் எல்லாரையும் கொலை செய்தான். 1ஆம் நூற்றாண்டுல அநேக கிறிஸ்தவர்கள் மரித்தார்கள். இன்னொரு கட்டாயம் என்னவென்று சொன்னா, இவன் ஒரு சான்றிதழ் அளிக்க வேண்டும். என்ன சான்றிதழ்? நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த வியாபாரத்துக்கான மூலப்பொருள்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நான் அந்த டொமிஷனை தான் வணங்குகிறேன் என்று ஒரு லெட்டர் கொடுத்திருப்பான். அதை காண்பித்தாதான் அந்த மூலப்பொருள்களை வாங்க முடியும். அது காண்பிக்காதவனுக்கு எந்த பொருளும் அவன் வாங்க முடியாது. ஒருவேளை இவன் உருவாக்கின ஒரு தானியமோ அல்லது ஒரு டைலரோ இருந்தான் அப்படின்னு சொன்னா இவன் உருவாக்கின இந்த வஸ்துக்களை கொண்டு போய் விற்க வேண்டும் என்று சொன்னாலும் நான் டொமிஷனை வணங்குகிறேன் என்ற அந்த சர்டிபிகேட் காட்டு. இல்லைன்னா அவன் பொருளை வாங்க மாட்டான். அப்ப பாருங்க, பொருள் வாங்கவும் முடியாது. இவன் உருவாக்கின இவன் தயாரித்த இந்த பொருட்களை விற்கவும் முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. இவன் அந்த சர்டிபிகேட்ல என்ன போட்டிருப்பான், அந்த நிருபத்தில் என்ன எழுதியிருப்பான் என்று சொன்னால் ஆண்டவரும் கர்த்தருமாகிய நான் என்று எழுதியிருப்பான். இவன் தான் ஆண்டவர் என்று சொன்னான், நான் தான் கர்த்தர் என்று சொன்னான். ஜனங்கள் எல்லாம் தேவனும் கர்த்தரும் நீர்தான் என்று அவனுக்கு முன்பாக வணக்கம் விழுந்து அவனை வணங்க வேண்டும். அல்லது அவன் உருவாக்கிற சிலைகள் இடத்துல போயிட்டு அந்த ஆராதனைகளை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்ன கொலை செய்வான். இது இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை இந்த டொமிஷன் காலத்தில் இருந்ததுனால ஜனங்களில் அநேகர் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக நினைத்து மரித்தும் இருக்காங்க. இது மனிதனுடைய இலக்கு. என்னதான் மனுஷன் தேவனை போல நான் கர்த்தர், நான் தேவன், நான் ஆண்டவர் என்று சொன்னாலும் தேவனுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது. ஏன்னு சொன்னா பொதுவாகவே தேவனுடைய எண் 7, மனிதர்களுடைய எண் 6. சொல்லுவாங்களே 6 அறிவு படித்த ஒரு மனிதன் என்று சொல்லி, 7ஆம் அறிவு என்று சொன்னா தெய்வத்துவம் நிறைந்ததுன்னு சொல்லி. ஆகவே 7 என்பது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மாத்திரம் 400 முறைக்கு மேல இருக்கு. அது தேவனுக்காக பயன்படுத்தப்பட்ட நம்பர் 7, மனிதனுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த எண் 6. ஆகவேதான் இவன் மனிதனுடைய இந்த கொடூரமான ஆட்சி தன்னை தேவனாக சொன்னதுனால இங்க சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர், ஞானம் உள்ளவன் இதை கணக்கு பார்க்க கடவன். அதனுடைய இலக்கம் என்னவென்று சொன்னால் 666. இது மனிதனுடைய இலக்கு.
இதுதான் 666. டொமிஷியனுடைய இந்த கொடூரமான ஆட்சி காலத்துல அவன் தன்னை தேவனாக சொல்லி கொண்டானே, அதனால அவனுக்கு 666 என்று பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்காரு. அது மனிதனுடைய இலக்கு என்று சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதோ இதுக்கு மேல மைக்ரோ சிப் வரப்போது, உங்க நெற்றில் வைப்பார்கள், உங்க கரங்களில் வைப்பார்கள், QR கோடு வரும். அந்த QR கோடு வந்தது என்று சொன்னால் அதுல www இருக்கு. இது www என்று சொன்னால் 666. இதை பயன்படுத்தாதவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி பொய்யான காரியங்கள்லாம் பரப்பிட்டாங்க. இப்ப பாருங்களேன், இந்த www சொல்லக்கூடிய இந்த QR கோடு யாருக்கிட்ட இல்லாம இருக்கு? எல்லா மொபைலும் அவங்களுக்கு QR கோடு இருக்கு. அது இல்ல 666. நிறைய ஊழியக்காரர்கள் தொலைக்காட்சியில பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கீழே QR கோடு போட்டு தான் பிரசங்கம் பண்றாரு. ஏன்னு சொன்னா அந்த QR ஒருத்தர் ஸ்கேன் பண்ணி இவருக்கு காணிக்கை அனுப்பினா அவர் அந்த காசை அவர் எடுத்துக்கொள்வார். இதற்கு மாத்திரம் நீங்க QR கோடு பயன்படுத்திக் கொள்வீங்க. ஆனா மற்றவர்களுக்கு அது பயமுறுத்தக்கூடிய ஒரு செயலாக நீங்கள் பேசுகிறீர்கள். இது எப்படி நியாயமாகும்? அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். அது அப்படி இல்லை. இது 1ஆம் நூற்றாண்டில் நடந்து முடிந்த ஒரு சம்பவம். இந்த 666 முடிந்து போன ஒரு சம்பவம். டொமிஷியன் மறித்து விட்டான, அவனோடு அந்த 666 முடிந்தது. அவனுக்கு பிற்பாடு 98 வரையிலும் இந்த நிர்வா எனக்கூடிய அவன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அந்த டொமிஷியனுடைய ஆளுகை இவனிடத்தில் இருந்தது. ஆகவே இந்த 1ஆம் நூற்றாண்டு காலங்களில வந்த இந்த யுத்தங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற இந்த ரோம அரசு சார்ந்தவர்களுக்கு வந்த யுத்தங்களை தான் சொல்றாரு. இது மிக பயங்கரமான ஒரு காலகட்டம். இதைதான் சொன்னார். அர்மகதோன் என்று சொன்னார், மாகு கோமேகு என்று சொன்னார்கள். என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடிய யுத்தங்களாக இது இருந்தது. சர்ப்பம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. அந்த சர்ப்பம் மிருகத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது. இந்த சர்ப்பம் சாத்தானாகவும் சாத்தானுடைய இந்த கிரியைகளை செய்யக்கூடிய ராஜாக்களை அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய அவர்களை சாத்தானுடைய வலிமையான ராஜாக்கள் என்று பேசப்பட்டது. ஆகவே பிரியமானவர்கள், அதிகமாக சொல்வதற்கு நேரம் இல்லை. உங்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் வர வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் இந்த 666 என்பது நடந்து முடிந்த கதை. 1ஆம் நூற்றாண்டுல டொமிஷியன் காலத்துல நடந்தது. அதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே இனி இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை குறித்து ஒருவரும் கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 666 அது பிசாசின் இலக்கு, அது வரப்போகிறது என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு மொட்டை அடித்து விட்டு அதுல 666 எழுதி காண்பிப்பது இல்லை தொலைக்காட்சிகள் இல்லை. 666 இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதை புரிந்து கொண்டு இன்னும் தேவ பக்தி உள்ளவர்களாக யார் என்ன நடந்தாலும் அன்றைக்கு அந்த 666 என்ற இலக்கை வைத்துக் கொண்டு ஜனங்களை பயமுறுத்தி ஜனங்களை கொலை செய்து கொண்டிருந்த அவர்களாலே இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க முடியவில்லை. இன்றைக்கு பாருங்க, எத்தனை கோடி ஜனங்கள் கிறிஸ்துவன் ராஜ்யமாகிய சபையில் இருக்காங்க. இந்த ராஜ்யத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது. ரோம பேரரசு வந்தது, கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை அது முடியாமல் அது தோற்று போனது. இன்றைக்கு ரோம பேரரசே இல்லை, அது அழிந்து போனது. மிருகம் அழிந்தது, 10 கொம்புகள் அழிந்தது, 10 முடிகள் அழிந்தது, 7 தலைகள் என்று சொல்லக்கூடிய ராஜாக்கள் காலம் முடிந்தது. அந்த ராஜாக்கள் காலத்தில் தான் 666 என்று திட்ட தெளிவாக இந்த 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பிரியமானவர்கள், 14ஆம் அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அந்த உபத்திரவத்தின் காலத்துல இயேசு கிறிஸ்துக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர்களை முதற் பலன் என்று சொல்லி 1,44,000 பேர் போட்டப்பட்டிருக்கு. இவங்க வேற. 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிற 1,44,000 பேர் வேற. இவர்கள் இயேசு கிறிஸ்துவாக முதற் பலனாக 1ஆம் நூற்றாண்டுல ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே என் பிரியமானவர்கள், அன்பு தேவன் சொன்ன புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் கணக்கு பாருங்கள். இது முடிந்த கதை, இனி வரப்போவது கிடையாது. இந்த 666 கொண்டு யாரும் பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொலைக்காட்சி வழியாக உங்களை பேசுகிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை குறித்து தான சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அதை பதிவு செய்யப்பட்டிருக்கும். தொடர்பு கொண்டு அடிவனோட பேசுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு
ரொம்ப சந்தோஷமாக என்னிடத்தில் பேசுகிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய இந்த வேதத்துக்கான அறிவில் இன்னும் வளர வேண்டும் என்று அடியேன் பிரயாசப்படுகிறேன். இந்த இந்த காரியங்களை, இந்த வசனங்களை கேட்ட உங்களை தெய்வன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். தெய்வன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.